2 வார பயணமாக லண்டன் சென்ற முகேஷ் ஸ்டாலின் ஆல் தி பெஸ்ட். மக்கள் பிரச்சனைகளை கவர்னர் மாளிகையில் தெரிவித்தால் தீர்வு காண நடவடிக்கை எடுப்போம். தமிழ்நாடு ஆளுநர் மீண்டும் சர்ச்சை முதல் கண்டுகொள்ள மர்மம் என்ன? வீனஸ் பரவில்லை மீண்டும் எழுகிறோம் தொண்டர்கள் திமுக முகேஷ் ஸ்டாலின் கடிதங்கள் தங்கள் தோழிகளோட தாக்கு பிடிக்கவில்லை. குதிரை பேரம், கழுதை பேரம், ஒட்டகை பேரம், யானை பேரம், ரூபாய் 30 கோடி 50 கோடி கொடுத்து ஆள்படிக்கவில்லை தாவிக அரசு. அனுபவனே ஒருத்தரை குதிரை சாட்டிக்கிட்டே இருக்கான். மக்கள் பணம் யார் பணம் கொடுத்தானே, எத்தனை கோடி கொடுத்தாலும் மக்கள் பணம் அவங்க பணமா? சுருட்டி வைங்க. சுருட்டி வச்சா அரசாங்கம் நின்றுக்கொள்ளும், தெய்வம் நின்றுக்கொள்ளும். மக்கள் பணத்தை கையாளணும். அதுக்குன்ட்டு பாவம் தான். அதுக்குன்ட்டு சண்டனை உடைக்கும். மக்கள் பணத்தை கையாளாதீங்க. விவேக அரசு கவிதை சதி செய்த வழக்கு ஜந்த பாலாஜி சண்முகம் லுக் அவுட் நோட்டீஸ் வழங்கப்பட்டது. கோதையாற்றில் படகு சவாரி என்பது பேராசிரியர் அத்துமீற 3 ஆளுநர்கள். விவசாயிகளுக்கு மானிய விலையில் வழங்கப்படுவது. ரகசிய குடோனில் பதுங்கிய 100 டன் யூரியா மூட்டைகள். கோவை அருகே போலீசார் பறிமுதல். சேலத்தில் பாரதிய ஜனதா நிர்வாகிகளிடம் ஒன்றிய அமைச்சர் ஆலோசனை. பெண்ணை ஆபாச வீடியோ கால் மூலம் பேச வைத்து போலீஸ் குறி மிரட்ட உடனே தற்கொலையோட பாவிகளா? கோதையாற்றில் படகு சவாரி என்பது பேராசிரியர் அத்துமீற 3 ஆளுநர்கள். அப்படிலாம் பண்ணாதீங்க. முன்கைடு முடைக்கடை மத்தியில் ராமர் கோயில் அறக்கட்டளையில் நாடக்கூடிகிறது. பாரதிய ஜனதா முன்னேறும் 20 சலங்க முதல்வருக்கு எதிர்ப்பு. மணிப்பூர் கலவரத்தின் உயிரிழந்த முதல்வர் பதவிக்கான போட்டியில் இல்லை. நாட்டின் முதல் சுத்திகரிப்பு பெட்ரோல் கெமிக்கல் வளாகம் நாட்டுக்கு அர்ப்பணித்த பிரதமர் மோடி. போலி ரூபாய் நோட்டை பழக்கத்தை விட்ட கும்பல் சிக்கத்தை ஊற்றி தீவிர கைது போலீசார். தலைமைச் செயலக விரைவில் விரிவாக்க அமைச்சர். இது குறிப்பிட்ட உப்பியில் அண்ணன் தம்பி கொலை. உதயமலை போலீஸ் வழக்கு. அச்சுக்குடி ஜெயலலிதா மறுவருக்கம் செய்யும் சீப். இந்திய விஞ்ஞானி அசத்தல் மூலம் வாங்க தொடர் உண்ணாவிரதம். 17 நாளாக கரப்பாம்பூச்சி அதை கட்சி போராட்டம் உண்ணாவிரதம் இருக்கும். கேங்கோட்டனிலே மோசமாக எழுகிறது. சிட்காட் தகவல். திருப்பதி ஏழுமலையான் தரிசிக்க மலைப்பகுதியில் 3550 படிக்கட்டு ஏறி சென்ற 16 வயது மூதாட்டி சமூகங்களில் வீடியோ. திருப்பதியில் எத்தனை படி இருக்குது தெரியுமா? 355. 3550 படிகள். 3550 படிகள். 3550. திருவண்ணாமலை மம்தா அணியின் மாநில தலைவர் பதவி விலகல். கணவனுக்கு எதிராக மனைவி ஆதாரங்களை சேகரிக்கலாம் கோரி தப்ப முடியாது. பாரதியில் ஆதரவு பெற்ற ஃப்ளவே உருவாக்கிற மம்தா பாலாஜி திருமணத்திற்கு முற்றமான உறவு வைத்ததாக விடப்பட்ட கணவன் தனியுரிமை என காரணத்தை ஆதாரங்களை மறைக்க முடியாது. அவரது மனைவி சேகரிக்க நீதிமன்றத்தில் உதவிய நாடெல்லாம் தொடர்பாக சந்தனகின் அடிப்பில் திருமணத்திற்கு பிரமாண உறவில் ஈடுபட்டதாக கூறியுள்ள திருமணம் ஆணுக்கு தனியுரிமை என்ற அடிப்படையில் உதவுவது பொது நலனுக்கு வந்து அல்ல. திருமண வழி துறவுகளிப்பதை விவகாரத்து ஒரு சட்டம் இருக்கிறது. அளிக்க கணவன் தொலைபேசி அலுவலகங்கள் ஓட்டமின் பதிக கட்டண விவரங்கள் மற்றும் அடையாளம் போன்றவற்றை மனைவி சேகரிக்க நிவர்த்தி உதவியை நாடான தனியுரிமை என்பது அரசியலமைக்கப்பட்ட சட்டத்தை பாதுகாக்கக்கூடிய உரிமை என்றாலும் அது முழுமையான உரிமை அல்ல. பொதுநலம் மற்றும் சட்டப்பூர்வமான நோக்கங்களுக்காக நியமனத்துக்கு உட்பட்டது. விஜய் அரசு மீது நடவடிக்கை. மக்களை மோடி அரசு சுருட்டுவது. ஆளுநர் வணிக விளக்கம் வைக்க போட்டியை தொடர்ந்து முதல்வர் விஜய் நடவடிக்கை. கரூர் சம்பவத்துக்கு கணக்கிட விடமாட்டேன் அமைச்சர் பேச்சுக்கு வீரபாண்டியன் கண்டனம். திருமணம் செய்து கொள்ள உடம்பு 20 வயது கையை பிடித்து இழுத்து 55 வயது கைது செய்ய போலீஸார். நாடா பாவிகள். 55 20 கணக்கு படிக்க விட எடுத்துருக்கான். கொழுப்பு தானே. கருணாகரியில் உற்பத்தி தொடங்கிய நிலையில் ஆந்திராவில் குப்பத்திலும் தங்கம் கட்டியிருப்பது. முதல்வர் சந்திரபாபு நாயுடு தாக்குதல். ஆந்திராவில் குப்பத்திலும் தங்கமா? யாகம்தான். ஜொன்றகிரி 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு மதிப்பெண் மறு மதிப்பீடு முடிவு நாளை வெளியீடு. திருமணமான தாய் பிள்ளை உறவு தொடரும். கட்சி தாவுக்கள் 5 ஆண்டு தேர்தலிப்பதை தடை திமுக பொதுக்குழு தீர்மானம். காரை கொடுத்து விடுதியில் அடித்து பலாத்துக்காரன். திண்டுக்கல் கொள்பவர் எவ்வளோ பைக்லையும் தான். ஏன்னா பைக்கில் வச்சையில் இருந்தோம்னா அன்றைக்கி அப்படி தான் போனேன். என் ஃப்ரெண்டை பார்க்க ஒரு பையன் அங்கே பைக்கில் இருந்து அங்கே போகிறான். இப்போ என்னையை பார்த்து இங்கே வந்து ஒரு கோயிலுக்கு முன்னால் தான் பார்த்தேன். திருட்டு தாயோலி. நானே பித்தளை போட்டுக்கேன் தங்கம் நினச்சி கடத்திட்டு போயிடுறான்னு சொல்லிட்டு ஒரு ஆட்டோவில் ஏறி போயிட்டேன். இந்த ஆட்டோக்காரங்க பரவாயில்ல, நான் ஃப்ரெண்டு ஆட்டோவில் ஏறி போயிடுவேன்.